வடக்கு கிழக்கு மாகாண சபையை வேறொரு மாற்று கட்சி, அவர் மாற்று கட்சின்னு எதை சொல்ல வராண்டா தமிழ் தேசியம் பேசாத ஒரு கட்சி அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்காத ஒரு கட்சி. இந்தியா கூட ஐநா சபையில் ஒரு கருத்தினை முன்வைத்தது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய முன்னிலைய காணொலியில் கூட இது தொடர்பாக பேசியிருந்தோம். இந்தியா இலங்கைக்கு கொடுத்த அழுத்தங்களில் மிக பிரதானமாக இருக்கிற அழுத்தம் மாகாண சபை நிச்சயமாக மாற்று கட்சியினுடைய அதிகாரங்களுக்குள் செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்திலே தேசியத்தை பேசுகின்ற உணர்கின்ற தமிழ் கட்சிகள் அதோடு கடையை மூடி செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் தொடர்ந்து உழைத்து வருகிறோம். ஆனால் காலம் தனியவில்லை என்பது என்னுடைய கருத்து. இரண்டாவது ஒரு கொள்கையோடு நாங்கள் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கைவிடுகின்ற போது மற்றவர்கள் அந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தற்போது வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளையான் சிறையிலிருந்து வழங்கிய வாக்குமூலத்தின் பின்னர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதும் பிள்ளையான் மேற்கொண்ட செயல் குறித்தும் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்ததாக இனவாத கருத்துக்களை தான் இவர்கள் மீண்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு செல்கின்றார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஜெஃப்னாபிரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய போகின்றோம். அந்த வகையில் இந்த மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மாகாண சபை சம்பந்தமாக பலரும் தங்களுடைய கருத்தியலை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று ஒரு சாராரும், இந்த அரசாங்கம் கூட மாகாண சபை தேர்தலை நடத்தாது என்று இன்னொரு சாராரும் தங்களுடைய விமர்சன ரீதியான கருத்துக்களை கூறி வாரது அண்மை காலமாக பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக செல்வம் அடைக்கல்நாதன், வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். நேற்றைய தினம் வவுனியாவில் இருக்கின்ற தமிழ் விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் தான் அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன விடயம் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையை வேறொரு மாற்று கட்சி, அவர் மாற்று கட்சின்னு எதை சொல்ல வராண்டா தமிழ் தேசியம் பேசாத ஒரு கட்சி அல்லது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்காத ஒரு கட்சி. அந்த மாற்று கட்சி வடகிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுமா இருந்தால் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தங்களுடைய கடைகளை மூடிட்டு வீடு செல்கிற நிலைமை தான் ஏற்படும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தணும் என்று தான் எல்லாரும் கோரிக்கை விடுக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் அதிகார பரவலாக்கத்தின் ஊடாக மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று இந்தியா கூட ஐநா சபையில் ஒரு கருத்தினை முன்வைத்தது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்களுடைய முன்னிலைய காணொலியில் கூட இது தொடர்பாக பேசியிருந்தோம். இந்தியா இலங்கைக்கு கொடுத்த அழுத்தங்களில் மிக பிரதானமாக இருக்கிற அழுத்தம் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தணும்ன்றதான். இலங்கைக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் இந்தியா தெரிவித்திருந்தது. ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்தியா அழுத்தத்தினை பிரயோகித்ததுன்னு தான் சொல்ல வேண்டும். அப்போ இவர் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து குறித்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்திய தூதுவரும் கோரிக்கை ஒன்றை முன்வைச்சிருக்கிறார். இந்த விஷயத்தை ஒரு நியாயமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எங்களை பொறுத்த மட்டும் ஒற்றுமை இல்லாமை என்பதை கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவிச்சுட்டோம். இந்த ஒற்றுமை இல்லை என்பதன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் விரக்தியுடன் இருப்பது எங்களுக்கு தெரியுது. இந்தியாவும் ஐநா சபையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. அதிகார பரவலாக்கல் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முன்வைத்திருக்கிறது. அதேபோல் இந்திய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் விட்டிருக்கிறார். உண்மையிலே அது ஒரு உண்மையான நியாயமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஒற்றுமை இனம் என்பது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ் மக்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒற்றுமை இல்லாத காரணத்தால் யாருக்கு வாக்களிப்பதென்ற நிலையிலே புதிசாக ஒரு நபருக்கு போட வேண்டும், அந்த புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற அந்த அலைக்குள்
தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று எண்ணி நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு காலம் இல்லாத ஒரு தேசிய கட்சியினுடைய விதயத்துவம் வடகிழக்கிலே கூடுதலாக காணப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனையே பேச்சளவிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற சூழல் இருக்குமாக இருந்தால் மங்கள மாகாண சபை நிச்சயமாக மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்களுக்குள் செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்திலே தேசியத்தை பேசுகின்ற உணர்கின்ற தமிழ் கட்சிகள் அதோடு கடையை மூடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம், எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை, எங்களுடைய மண்ணினுடைய அதை பறை போகாமல் பாதுகாக்கின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக நாங்கள் குரல் இருக்க வேண்டும் என்றால், போராட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு நாங்கள் தொடர்ந்து உழைத்து வருகிறோம். ஆனால் காலம் தனியவில்லை என்பது என்னுடைய கருத்து. சில இடங்களில் இப்போ ஐநாவுக்கு கடிதம் எழுதுவது அல்லது ஐநாவுக்கு கையெழுத்து போடுகின்ற சூழல்கள் இப்படி வருகின்ற போதெல்லாம் ஒற்றுமையாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஏன் இந்த தேர்தல் காலங்களிலே ஒற்றுமையான சூழலை உருவாக்காமல் பிரிந்து செல்லுகின்ற அபாய நிலை இருக்கிறது. ஆகவே நன்கு புரிந்து கொண்டு இந்த மாநசபையை நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படவில்லை என்றால் மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்கள் எங்களுடைய வடகிழக்கிலே செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இது கவனமாக நிதானமாக மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, என்னை பொறுத்த மட்டுமே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செய்யப்படுகின்ற சூழலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த மாகாண சபையிலே செல்வது என்பதுதான் சால சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை ஒன்றிணைத்து செல்ல ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக. தற்போது ஒரு சொத்து விவரங்கள் பாராளுமன்ற உறுப்பினருடைய சொத்து விவரங்களை உங்களுடைய சொத்து விவரங்கள் அனுப்பி வைத்தீர்களா அல்லது அது வெளிவந்திருக்கிறதா? இது தொடர்பாக உங்களுடைய சொத்து விவரங்கள் தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? இந்த வருடாவருடம் பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒப்படைக்க வேண்டும். அதை ஒப்படைத்து நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். இல்லையென்றால் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும். அதை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அது தன்மையோடு அது வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்ற நிலையை நாங்கள் உண்டு பண்ணவில்லை. ஆகவே இனிவரும் காலங்களில் வெளிப்படைத்தன்மையோடு எங்களுடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்படும் என்பது நான் குறிப்பிடுகிறேன். குறிப்பாக இந்த ஒவ்வொரு அரசு வருகின்ற போது ஒவ்வொரு குழுக்கள் வருகின்ற போது அரசியல் தீர்வு இவ்வாறான விடயங்களை முன்வைத்து செல்கின்றது. ஆனால் எதிர்வருகின்ற காலத்தில் அதாவது தமிழ் கட்சிகள் ஒரு எல்லையை நிர்ணயிக்க முடியாது. இந்த காலப்பகுதிக்கு எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான தீர்வு கிடைக்காத விடத்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை இழப்போம் அல்லது ராஜினாமா செய்வோம் அல்லது ஏதேனும் ஒரு அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தில் கொடுத்து நீங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் முன்வர முடியாது. இல்லை, நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயம். ஆனால் ஒற்றுமை பலமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு கொள்கையோடு நாங்கள் பாராளுமன்ற பிரதேசத்தை நாங்கள் கைவிடுகின்ற போது மற்றவர்கள் அந்த பாராளுமன்ற பிரதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே இது வலுவான ஒற்றுமை இருந்தால்தான் நடக்கும். ஆகவே நீங்கள் சொன்ன விடயம் உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஒரு காலை வரையறை கொடுக்கப்பட்டு அதன் பின்பு நாடாளுமன்றத்திலே எங்களுடைய பிரதேசம் எம்பியாக நாடாளுமன்றத்திலே எங்களுடைய 10 பிரதேசமாக இருக்கலாம் அல்லது அது கூடுதலாக இருக்கிற அந்த பிரதேசமும் வெற்றிடமாக இருக்க வேண்டும் 5 வருடங்கள் முடியும் வரை. அதற்கான ஒரு நிலையை உண்டு கொள்ள வேண்டும் என்றால் வலுவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும். வலுவான ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இருக்கின்றவர்கள் நாங்கள் விஷயம் பண்ணுகின்ற போது இணையத்துவத்தை இழக்கின்ற போது மற்றவர்கள் அதை நிரப்புகின்ற சூழலை நாங்கள் ஒரு காலம் அப்படி என்றால் அது கொள்கை ரீதியான ஒரு வெளிப்பாடாக இருக்காது. ஆகவே நீங்கள் சொன்ன விடயத்தை நாங்கள் நிச்சயமாக ஆராய்ந்த ஒரு குறிப்பிட்ட கால எல்லையை இலங்கை அரசாங்கத்தை வழங்கி இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு நான் இருக்கின்றேன். எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் அமுதலிங்கம் உட்பட, தந்தை செல்வா உட்பட
இந்த பிரதிநிதித்துவத்தை துவக்கின்ற சூழலை உருவாக்கியிருந்தார்கள். அது நிச்சயமாக எங்களை பொறுத்தவரையில் அது உண்டு கொள்ளுகின்ற சூழல் தேவை என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கின்றேன். ஆகவே இது ஒரு வலுவான ஒரு உருவாக்கத்தோடு ஒரு காலக்கெடை நாங்கள் கொடுத்து இதற்கான நிலைப்பாட்டை செய்வது தகுதியாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையானுடைய கை தொடர்பான விடயத்தில் பல சர்ச்சைகளும் எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் பல விசாரணைகள், பல வாக்குமூலங்கள், பல திருப்பு முனைகள் தொடர்ந்துமே இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அது சம்பந்தமாக ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று தன்னுடைய நிகழ்ச்சியில் இது சம்பந்தமாக ஆராய்ந்திருக்கிறது. அதில் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்குது, அந்த தனியார் தொலைக்காட்சியில் என்னென்ன விஷயங்கள் அளவலாவப்பட்டன என்பது தொடர்பாகத்தான் இந்த செய்தியில் நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்தநேர தாக்குதல் தொடர்பில் இன்று வரையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராசிங்கத்தின் படுகொலை வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தற்போது வெளியிட்டுள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளையான் சிறையிலிருந்து வழங்கிய வாக்குமூலத்தின் பின்னர் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலில் பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதும் பிள்ளையான் மேற்கொண்ட செயல் குறித்தும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் பிள்ளையான் சிறையில் இருந்து கொடுத்த வாக்குமூலமும் விசாரணையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதான் சொல்லுவோம். இது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வந்த விசாரணை என்ற கோணத்தை திசை திருப்பும் ஒரு செயற்பாடாக ஒருவேளை இருக்கலாமோ என்ற சந்தேகமும் இடம்பெற்றிருக்கின்றது என்று அந்த தனியார் தொலைக்காட்சியில் இந்த அளவலாவப்பட்ட நிகழ்ச்சியில் இது தொடர்பாக ஆராயப்பட்ட நிகழ்ச்சியில் பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பிள்ளையானுடைய கைதே ஒரு அரசியல் நாடகம்தான் என்று எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சி மேலே குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்தும் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்களோ என்கிற விடயம் பேசப்பொருளாக மாறுகின்றது. பிள்ளையானுடைய சாக்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னமுமே இது சம்பந்தமான முக்கிய புள்ளிகளோ அல்லது பெரிய அரசியல் தரப்பின் மேலேயோ இவர்கள் இன்னும் கை வைக்கல. அதற்கான காரணம் என்னன்றதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இப்போ அரசியல் பரப்பில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் ஸ்ரீதரன் அவர்களுக்கு இடையிலான போர் அண்மையில் நடந்த இந்த போக்குவரத்து தொடர்பான ஜாழ் மாவட்டத்தில் நடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலிருந்து தொடர்ந்துமே வலுப்பெற்று வருகின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சில பொது இடங்களில் கூட ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ந்துமே பிமல் ரத்நாயக் அவர்கள் சொன்ன கருத்தியலுக்கு மாற்று கருத்தினையும் அதற்கான விமர்சன கருத்தினையும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார் தான் சொல்லணும். அந்த வகையில் பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசின கருத்துக்கு அண்மையில் மீண்டுமே ஒரு எதிர் அடியை கொடுத்துருக்கின்றார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடனான இந்த கப்பல் போக்குவரத்து என்பது காங்கேசன்துறையில் ஒரு முக்கியமான போக்குவரத்து. இது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு போக்குவரத்தாகத்தான் இருக்கின்றது இந்த காங்கேசன்துறை போக்குவரத்து. இந்த காங்கேசன்துறை போக்குவரத்து சம்பந்தமான விடயத்தையே இவர்கள் முன்கொண்டு வரையில் அதை ஒரு வணிக கப்பற்துறையாக அல்லது வணிக துறைமுகமாக மாற்றுவதற்கு பிமல் ரத்நாயக் அவர்கள் பின்னடிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால், முன்னைய காலகட்டங்களில் ஜேவிபியாக பயணிக்கின்ற பொழுது எந்த ஒரு இனவாத அரசியலை இவர்கள் முன்னெடுத்து சென்றார்களோ, இப்போ தேசிய மக்கள் சக்தியாக பயணிக்கின்ற பொழுது கூட அந்த இனவாதத்தை தான் கொண்டு செல்கின்றார்கள். வெளியில் பேசுகின்ற பொழுது இவர்கள் இனவாதம் இல்லை என்று சொல்லலாம், ஆனால் இந்த இனவாத கருத்துக்களை தான் இவர்கள் மீண்டுமே பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு செல்கின்றார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். என்று பார்த்தீங்கன்னா, வெறுமனை நாங்கள் இதை காங்கேசன்துறை கப்பல் துறைமுகத்தினுடைய விருத்தி அல்லது அபிவிருத்தி என்று கடந்து சென்று விட முடியாது. இதைத்தான் இவர்கள் பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பிலையும் செய்ய போன்றார்கள். பலாலி விமான நிலைய விஸ்தரிப்பு செய்கிறதுக்கும் இவர்களுக்கு துளியளவு கூட விருப்பமில்லை. விருப்பமில்லாத ஒரு நிலைப்பாடில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு மக்களினுடைய அபிவிருத்தி முன்னேற்றம் அடைந்தால் இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ என்கின்ற பயம் இன்றளவிலும் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த அச்சத்தில் தான் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார். அதுதான் இவர் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதானமான தொழில்பேட்டையாக அல்லது பிரதானமான அபிவிருத்தி மையமாக இருக்கின்ற காங்கேசன்துறை துறைமுகத்தை
அபிவிருத்தி செய்ய முடியாது என்கின்ற ஒரு பொருள், அதாவது வணிக துறைமுகமாக அபிவிருத்தி செய்ய முடியாது என்கின்ற பொருள்பட அவர் பேசியது தான். அந்த அச்சம் அவர்களுக்கு இன்னும் இருக்கின்றது. அதே போல் இந்த பலாலி விமான நிலையத்தையும் இவர்கள் விஸ்தரிக்க மாட்டார்கள் என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். இந்தியாவினுடைய அழுத்தமும் இதில் இருக்கின்றது. ஆனால் அப்படி இருந்தும் கூட இவர்கள் இதை விஸ்தரிக்காமல் இருக்கின்றார்கள் என்றால் வடக்கு கிழக்கில் சரியான முறையில் அபிவிருத்தி நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு இனவாத கருத்தியலை தேசிய மக்கள் சக்தியும் கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தம் என்கின்ற பொருட்பட சிவஞானம் சிறிதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், அன்ரோமா ரசநாயக் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் கலந்து கொண்டு பேச இருக்கின்றார் என்கின்ற தகவல் பரபரப்பாக வெளியாகி அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி அன்ரோமா ரசநாயக் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதான தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை என்ற 80வது கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காகத்தான் அவர் நாளைய தினம் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் என்கிற தகவல்களும் வெளியாக இருக்கின்றது. இலங்கையின் மனித உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை தொடர்பில் அவர் அங்கு பேச இருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 24ஆம் திகதி அளவில் கிட்டத்தட்ட புதன்கிழமை அளவில் அவர் அதில் பேசலாம். பின்னேற வேலை மாலை வேளைகளில் அவருக்கு பேசுவதற்கான நேரம் ஒதுக்கப்படலாம் என்கிற தகவல்களும் வெளியாக கொண்டு தான் இருக்கின்றன. அந்த வகையில் அன்ரோமா ரசநாயக் அவர்கள் எதை பற்றிய விடயத்தை பேச போன்றார் என்கிறதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு பார்த்திங்கன்னா விஜித ஹீரத் அவர்கள் சென்று உள்ளக பொறிமுறை தொடர்பான விஷயத்தை சொல்லிச்சு வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த உள்ளக பொறிமுறை தொடர்பான விஷயத்தை இவர்கள் சொன்னதிலிருந்தே புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் தொடர்ந்துமே தங்களுடைய விமர்சன கருத்துக்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் வோல்கர் டர்க்கல் அவருடைய கருத்தின்படி இந்த உள்ளக பொறிமுறை சரியான தீர்வு இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசியாவினுடைய பிரதிநிதி ஆசியானுடைய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி கூட ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். என்ன நிலைப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனித உரிமைகள் தொடர்பான விடயத்தில் இந்த உள்ளக பொறிமுறை மூலமாக இலங்கை அரசாங்கம் தீர்வினை கண்டால் அது ஒரு சரியான நடைமுறையாக அமையாது. கிட்டத்தட்ட இஸ்ரேலில் இங்கே இப்போ நடக்கிற பிரச்சனை கூட இஸ்ரேல் காசாவில் நடத்தின மனித உரிமை மீறல்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது இலங்கை தான். இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல்களுக்கான சரியான தீர்வு திட்டம் அமைஞ்சிருந்தால் இப்போ இஸ்ரேலில் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. இஸ்ரேல் நடந்த இந்த பிரச்சனைக்கு பிரதான காரணம் இலங்கையில் நடந்த பிரச்சனைக்கான சரியான தீர்வு பொறிமுறைகள் உள்வாங்கப்படவில்லை என்ற விஷயத்தை மீனாட்சி கங்குலி அவர்கள் கூட சொல்லியிருந்தார். அன்ரோமா ரசநாயக் அவர்கள் இந்த போகிறது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. ஜனாதிபதியாக இவர் பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதலாவது இந்த சர்வதேச மாநாடு. இந்த முதலாவது சர்வதேச மாநாட்டில் இலங்கை சார்ந்து இலங்கை அரசாங்கம் பேச போகுது என்ற ஒரு விஷயமும் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட உள்ளக பொறிமுறை ஊடான தீர்வைத்தான் ஜனாதிபதி அன்ரோமா ரசநாயக்க முன்மொழிவார் என்றது மாற்று கருத்தும் இல்லை என்றால் உள்நாட்டில் கூட அவர்கள் இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தார்கள். அவருடைய அரசாங்கம் என்பது ஜேவிபி சார்ந்து பயணிக்கக்கூடியது என்ற வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த விஷயம் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் அன்ரோமா ரசநாயக்க அவர்கள் எந்த அடிப்படையில் தன்னுடைய உரையை கொண்டு நகர்த்த போன்றார் என்பதனை.